வணக்கம் நண்பர்களே. சூடு பிடிக்கும் 2026 தேர்தல் களம். திமுக ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் திரள்வோம் அப்படின்னு திமுக ஒரு பக்கம் அவங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் அதிமுக மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம் ஒரு பக்கம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது 3 முனை போட்டியாக கூட மாறலாம். ஏன்னா இன்னும் 8 மாதங்கள் இருக்கு தேர்தலுக்கு. அடுத்த ஆண்டு மே மாதம் மத்தியில தான் தேர்தல் நடக்க இருக்கு. ஏன்னா இன்னும் கடைசி சுச்சுவேஷன்ல யார் வேணாலும் எந்த கூட்டணிக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் 4 முனை போட்டி. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியில, திமுக அவருடைய தோழமைகள் கட்சிகளோட கடுமையான ஒரு பலத்தோட நிரூபித்து வலிமையான ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக ஒரு பக்கம், எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகம், இவர்களெல்லாம் திமுக இப்ப எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்குதோ மீதி எல்லாம் மற்றவங்க எல்லாம் எதிர்கட்சி அப்படிங்கிற கணக்கு தான். சட்டமன்றத்தில் உள்ள எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியா இருக்கலாம். ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே எதிர்கட்சிகளாக, எதிரி கட்சிகளாகத்தான் கருதப்படக்கூடிய ஒரு சூழல். அப்படி இருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி நிறைய கேள்விகளை திமுகவிடம் கேட்டிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி கேட்காத விஷயம் எல்லாம் கிடையாது. எவ்வளவோ விஷயங்களை நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை ஆளும் கட்சியிலும் சரி, திமுக அரசியலும் சரி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அதே போல பாஜக நிறைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. அதே போல தற்போது கட்சி தொடங்கி முதல் முறை ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கூட பரந்தூர் விமான நிலையம் வருவது சம்பந்தமாகவும் மற்ற நிறைய விஷயங்கள் கூட விஜய் அவர்கள் நிறைய கேள்விகளை முன்வைத்திருக்கிறாங்க. ஆனா எந்த கேள்விகளுக்கும், எந்த கட்சியுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லாத தற்போது இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. நடைப்பயணம் போய்கிட்டு இருக்கிறாரு. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துல தொடங்கிய அவருடைய நடைபயணம் இப்ப விழுப்புரம் வரைக்கும் போயிருக்கு. அடுத்து அவருடைய தொகுதிகள் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்திலும் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களுடைய வரவேற்புகள் எப்படி இருக்கு, மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கா, எதிர்ப்பு இருக்கா, மக்கள் அங்க கூடுற கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கான கூட்டமா, என்ன நடக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஆய்வுக்குட்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த கேட்டாரு. இந்து சமய அறநிலையத்துறைக்கு அந்த இடத்துல கோயில்களுக்கு வரக்கூடிய மக்கள் காணிக்கையாக செலுத்துகிற பணத்துலதான் கல்லூரிகள் கட்டணுமா, இந்து சமய அறநிலையத்தில் இருக்கக்கூடிய பணத்துலதான் கல்லூரிகளை கட்டணுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி முன் வச்சுட்டார். இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக, ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேசு பொருளான விஷயமாக மாறி இருக்கு. எந்த கட்சி முதல்ல சொன்ன மாதிரி எந்த கட்சிகளும் திமுக அரசு மீதும், ஆளுங்கட்சி மீதும், தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீதும் நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய விமர்சனங்கள், கட்சி மீது, ஆட்சி மீது நிறைய விமர்சனங்கள் இருந்து எதிர்கட்சிகள் எல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய, கேள்வி எழுப்பக்கூடிய, விமர்சனங்கள் வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் நேரடியாக திமுக அரசு, தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாருக்குமே பெருசா பதில் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்டைலே வேற, அவங்களுடைய பாணியே வேற, அவர் ரூட்டே வேற. அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கேட்ட அந்த கேள்வி, இந்து சமய அறநிலையத்துறை பணத்துல இருந்து தான் கல்லூரிகள் கட்டணுமா அப்படிங்கிறதுக்கு தமிழக முதல்வர் நேரடியாக அதற்கு ஒரு கருத்தை சொன்னது. அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை சொன்னது அப்படின்னு சூடுபிடித்திருக்கக்கூடிய இந்த அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெர்சஸ் அதிமுக 2 அணிக்கு தான் போட்டி. மற்றவங்க எல்லாம் எங்களுக்கு போட்டியே கிடையாது. 4 முனை போட்டி பேச்சுக்கு இருக்கு. முறையாக தேர்தலை சந்திக்க போகிறார்கள். 4 முனை போட்டி. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் இப்படின்னு 4 முனை போட்டிகள் இருந்தாலும் கூட எங்களுக்கு யாரும் கிடையாதுங்க. திமுக என்ன சொல்லுவோம்னா, எங்களுக்கு எதிரணியாக இருக்கக்கூடியவர்கள் அதிமுக தான். அதிமுக என்ன சொல்லணும்னா, எங்களுக்கு திமுக தான் எதிரணி அப்படின்னு இருவருக்கு தான் போட்டிங்கிறது எப்பவுமே கடந்த காலங்களில் நடந்து கொண்டே இருக்கிற விஷயம்தான். தற்போது விஜய் அவர்கள் அரசியல் களத்துல அவருக்குண்டான இடத்தை பிடிக்க போகிறாரா? இல்லைங்க, கடைசி நேரத்துல இன்னும் 8 மாதம், தேர்தலுக்கு 8 மாதம் இருக்கு. விஜய் அவர்கள் கூட பாஜக கூட்டணி வருவதற்கு இன்னும் டைம் இருக்குங்க, வருவாருங்க அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி கூட விருதுநகர்ல அவருடைய
ஒரு நிகழ்ச்சியில ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒரு சிறிய கருத்தை வந்து முன்வைக்கிறார். விஜய் அவர்கள் அவர் புத்திசாலித்தனமா எங்க கூட்டணிக்கு வந்தா அவர் புத்திசாலித்தனம் தெரிய போகுது, இல்லைன்னா என்ன ஆகும் நீங்க பாருங்க அப்படிங்கிற அளவுல அவருடைய பதில் வந்து அவருடைய பொது நிகழ்ச்சியில ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்றாரு. இப்படி இருக்கிற பட்சத்தில் 4 முனை போட்டி அது 3 முனை போட்டியாக மாறுமா? இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த நடைபயணத்துல சுற்றுப்பயணம் போகக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளிலும் மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு வந்து பெருக போகிறதா இல்லை? ஏன்னா ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. கடந்த தேர்தல்கள் நிறைய தோல்விகள். இன்னைக்கு பாஜக கூட்டணியில பாஜகனுடைய என்டிஏ கூட்டணியில அதிமுக இருக்கிறது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு வந்து பாஜக வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அஜெண்டாவாக தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணத்துல முன்வைக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல திமுகவை பேச வச்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கேள்விக்கு திமுக தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லக்கூடிய வகையில எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்வி நியாயமானதா, இல்ல விமர்சனத்துக்கு உட்பட்டதா, இல்ல இந்திய சமய அறநிலைத்துறைக்கு உண்டான படத்தை வந்து கல்லூரியா கட்டக்கூடாது, அப்படி கட்டினால் என்ன தவறு, இதற்கு முன்பாக அது மாதிரி செஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இப்போ ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ள போயிட்டு இருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பாஜக அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணத்துல ஒரு கேள்வியை முன்வைத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பதில கொடுத்ததுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்பட்டிருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி அந்த நடைப்பயணத்துல இந்த சுற்றுப்பயணத்துல என்னென்ன கருத்துக்களை முன்வைக்க போகிறார், திமுக அரசை எப்படி வந்து விமர்சிக்க போகிறார், அதை வந்து மக்கள் மத்தியில எடுபடுமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இன்னும் இவர் வந்து முதல் ரவுண்டு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போறது வந்து முதல் ரவுண்டு. இந்த முதல் ரவுண்டு இது வந்து ஒரு டெஸ்டிங் மாதிரி தான், ஒரு ட்ரையல் மாதிரி தான். இதுல என்ன ரியாக்ஷன் இருக்கு, என்ன ரிப்ளை இருக்கு, மக்கள் மத்தியில என்ன வரவேற்பு இருக்கு, என்ன சுணக்கம் இருக்கு, மக்கள் மத்தியில என்ன விதமான ரியாக்ஷன் இருக்கோ அந்த பொறுத்தது 2வது ரவுண்டு அண்ணாமலை களத்தில் இறக்குவதற்காக பாஜக ரொம்ப தீவிரமான முயற்சி பண்றாங்க. இன்னொரு தகவல் என்ன வருதுன்னா, பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஆதரவான தொண்டர்கள், ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய தீவிரமான ஆதரவுல இருக்கக்கூடியவர்கள் ஒரு புதிய இயக்கத்தை அண்ணாமலை பெயர்ல அண்ணாமலைக்காகவே ஒரு புதிய இயக்கத்தை தொடங்குவதற்கும் ஒரு பெரிய அளவுல ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் கூட வருது. இது அண்ணாமலை தெரிந்துதான் செய்கிறார்களா, இல்ல அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் நீங்க எதோட செஞ்சுக்கீங்க, நம்மள எந்த தொந்தரவு பண்ணாதீங்க, அண்ணாமலை கொடுக்கக்கூடிய அந்த ரிப்ளையா என்னன்னு தெரியாது. ஆனால் அண்ணாமலை சார்பாக அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு புதிய இயக்கம் கூட உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்குண்டான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறதாக கூட ஒரு தகவல் வருது. அது குறித்து அடுத்தடுத்த விடிகளை முழு தகவலோட நம்ம பேசலாம். இப்ப இன்னொரு விஷயம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சுற்றுப்பயணம், சூறாவளி சுற்றுப்பயணம், இதற்கு இடையில் ஓ பன்னீர்செல்வம் மக்களை நான் சந்திக்க வரேன், மக்கள் மத்தியில எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க வந்து நிரூபிக்கணும், மக்கள் என் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை எங்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குதுங்க நான் நிரூபிக்கிறேன் பாருங்க அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் விரைவில் மக்களை சந்திப்பதற்காக ஒரு சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டு இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இது வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்துல மக்களை சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்புல பாஜக அதிமுக கூட்டணிக்கு சார்பாக பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறாரா, இல்ல அவர் தனி ரூட்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனி ரூட்ல அவருடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்காக அவருடைய தொண்டர்கள் பலம், மக்கள் பலம் எப்படி இருக்குங்கிறது தனக்கு என்ன பலம் இருக்குதுன்னு நிரூபிப்பதற்காக ஒரு களத்துல மக்களை சந்திக்க போகிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அங்க எழுந்திருக்கு. பொறுத்து என்று பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த அதிரடி சுற்றுப்பயணங்கிறது மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு சுற்றுப்பயணமா, அல்லது அண்ணாமலை 2வது ரவுண்ட்ல களமிறங்கக்கூடிய அந்த சுற்றுப்பயணத்துல மக்கள் ஆதரவு, இளைஞர்கள் ஆதரவு எப்படி இருக்கும், ஓ பன்னீர்செல்வம் வந்து பாஜக அதிமுகவுக்கு அவர்களுடைய பரப்புரையை மேற்கொள்வதற்காக அந்த சுற்றுப்பயணத்தை மக்களை சந்திக்கக்கூடிய அந்த சுற்றுப்பயணங்கிறது பாஜக அதிமுகவுக்கு சார்ந்ததாக இருக்குமா, அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தனிப்பட்ட மக்கள் போக்கு எப்படி இருக்கு, மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குங்கிறத நிரூபிப்பதற்காக அவருடைய சுற்றுப்பயணங்கிறது தனி ரூட்ல இருக்குமா அப்படிங்கிறது எப்படி அமைய போகுதுங்க அப்படின்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.